என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி உன்னை பயமுறுத்துவதற்கானது அல்ல, உன்னை எச்சரிக்கையாக இருக்க வைப்பதற்கானது. உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம். கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உனக்கு என்னவென்று சரி செய்துவிட வேண்டிய நேரம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் கலங்கி விடாமல், உனக்காக உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக என்னவென்று பின்பற்றி கொள்ள வேண்டிய நேரம். நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சாதகமாக நடப்பதாக நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சி நிறைந்த விஷயங்களை நீ இன்னமும் அறிந்திருக்கவில்லை. உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சிகள் கொண்ட இந்த மனிதர்களை யார் என்று நீ இன்னமும் புரிந்திருக்கவில்லை. எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனதிற்குள் இருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பதில் இவர்கள் காட்டுகின்ற அக்கறையை தன் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் அவர்கள் காட்டி இருந்தார்களே, ஆனால் என்றோ இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதை கொடுத்திருக்கும். என்றோ இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து வாழச் சொல்லி இருக்கும். ஆனால் அடுத்தவர்களை அழிப்பதிலும் அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதிலும் அவமானப்படுத்துவதிலும் இவர்கள் முழு கவனத்தை செலுத்தியதனால் அவர்களுக்கு நடந்த நல்ல விஷயம் கூட தெரியாமல் போய்விட்டது. என் குழந்தையே, உன் பெயரை எழுதி ஒரு ஆணும் பெண்ணும் ஓரிடத்தில் ஆணி அறைந்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இது போன்ற செயல்கள் ஒருவருக்கு செய்வினைகளை செய்வதற்காகவும் ஒருவரினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேடுதலை செய்வதற்காகவும் செய்யப்படுகின்ற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்காக செய்து வைத்திருக்கின்ற ஒருவரைத்தான் நான் உனக்கு இன்று அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு திட்டத்தை இவர்கள் தனியாக செய்யவில்லை. இவர்களுக்கு யாரோ ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கின்றார். இது போன்று செய்தால் அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிடும் என்று உடனே அதை நம்பி இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய முன் வந்து விட்டார்கள். என் பிள்ளையே, இவர்கள் யார்? இவர்கள் எதை செய்திருக்கிறார்கள்? இவர்கள் நினைத்தது என்ன? இவர்களுக்கு சொல்லியவர் எடுத்து சொல்லியது என்ன? இதையெல்லாம் என் பிள்ளை நீ இன்றே தெரிந்து கொள்ளப் போகிறாய். என் குழந்தையே, உன் கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல எண்ணுகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும் அல்லவா? அதற்கு பின்னால் 1000 விஷயங்கள் மறைந்து கிடக்கும் அல்லவா? இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும். இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் காலத்தில் உனக்காக நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சரியான புரிதலை எப்பொழுதுமே நிலைநிறுத்த வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு முன்னின்று அத்தனையையும் சொல்லி கொடுக்கும் அல்லவா? இத்தனை காலம் நீ பட்டது எல்லாம் போதும். கருப்பன் இனியும் உனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லை என்றால் நீ மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிப்பாய். என் குழந்தையே, இதில் ஆணி அறைந்து வைத்தவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள், ஆனால் அதை செய்ய சொன்னவர்கள் உனக்கு வேண்டியவர்கள். குழப்பமாக இருக்கிறதா? கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு அந்த குழப்பத்தை தீர்த்துக்கொள். என் பிள்ளையே, எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நடப்பதே உன் பின்னால் நடப்பது தெய்வமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றவையும் அறிந்ததாகவே இருக்குமே தவிர ஒருபோதும் அது உனக்கு தெரிந்திருக்காது. ஏனென்றால் ஏறக்குறைய உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் உன் குலதெய்வமும் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய கர்ம வினையின் பலனாக உனக்கு எந்த பிரச்சனை வர வேண்டுமோ, எந்த கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அது மட்டும்தான் உன்னை வந்து சேரும். அப்படி உன்னை வந்து சேர்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக எதிர்கொண்டு தானே ஆக வேண்டும். அதையெல்லாம் முடியாது என்று உன்னால் ஒருபோதும் சொல்லிவிட முடியாதல்லவா? அதை எதிர்கொண்டால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதியே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் மட்டும்தான்
உன்னை வந்து சேரும். மற்றதை எல்லாம் தெய்வமே முன்னின்று உனக்கு தடுத்து நிறுத்தி விடுவார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களையும் என்னவென்று சொல்லிவிடுவார்கள். அதனால் எப்பொழுதுமே எதையுமே எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நேரங்களை நீ கவனத்தில் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். எல்லா நிலையிலும் நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, உனக்காக நான் வருகின்ற நேரம் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றிலுமே உனக்கு வேண்டிய உண்மைகள் எல்லாமுமே தெளிவாக நடக்கட்டும். என் பிள்ளை பட்ட பாடுகள் போதும், என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும். இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க ஒரு ஆணும் பெண்ணும் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு சிலரிடம் கேட்டுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இதை செய்வதற்கு என்னவெல்லாம் வேண்டும், உன்னை அழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும். உடனே உன் எதிரில் நின்றவர், அதாவது அவர்களுக்கு எதிரில் நின்றவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு இடம் இருக்கின்றது, அந்த இடத்திற்கு சென்று, அதாவது இங்கு ஒரு கோயில் இருக்கின்றது, அங்கு அந்த தெய்வம் உக்கிரமாக இருக்கும். அந்த தெய்வத்தின் முன்னால் நின்று இவரின் பெயரை எழுதி, யார் அழிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவரின் பெயரை எழுதி அதனை அந்த கோவிலில் இருக்கின்ற மரத்தில் ஆணி அறைந்து வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். உடனே இவர்களும் இதை உண்மை என்று நம்பி, இப்படி செய்தால் உனக்கு கெடுதல் நடக்கும், இப்படி செய்தால் நீ அழிந்து விடுவாய் என்று சொல்லி அதனை போய் செய்திருக்கிறார்கள். இவர்கள் செய்த இந்த காரியத்தினால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட இவர்கள் நகரவில்லை. உன்னிடத்திலேயே இவர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள் போல பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் உனக்கு எந்த கெடுதலாவது நடக்கிறதா என்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே உனக்கு எந்த கெடுதலும் நடக்கவில்லை. மாறாக உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குகிறது. மாறாக உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் கிடைக்க தொடங்குகிறது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று அறிந்து கொள்ள நினைக்கிறாய். உனக்கு பல விஷயங்கள் சரியாகவே நடக்கிறது. உனக்கு சில விஷயங்கள் நிறைவாகவே கிடைக்கிறது. உன்னையே அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள், அதாவது வாழ்வதற்கு வழியே தெரியாமல் இருந்த என் பிள்ளைக்கு வாழ்வதற்கான ஒரு வழி பிறக்கிறது. எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கிறது. இப்படி ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை காணும் பொழுது உனக்கே இதுவெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை யோசிக்க வைக்கிறது. உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் அதிகமாக உன் மனநிலை சிந்திக்க வைக்கிறது. இதற்கு மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும், இதற்கு மேலும் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை யோசிக்கும் நேரம். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக தெளிவான வாழ்க்கையை நோக்கி உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு உணர்வை கொடுத்து விட்டது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது. ஆக மொத்தம் கருப்பன் சொல்ல வந்தது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, இவர்கள் ஆணியறைந்து வைத்த பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை உன் அப்பன் நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன். அப்படியானால் இவர்களிடத்தில் இந்த விஷயத்தை செய்தால் உனக்கு கெடுதல் நடக்கும் என்று சொன்னது யார் என்ற சந்தேகம் உனக்கு இப்பொழுதாவது வருகின்றதா? நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். இந்த சந்தேகம் யாரால் தெரியுமா? என் குழந்தையே, ஒருவர்
தன் பிள்ளைக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார், ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு மிக பெரிய ஆபத்தை கொடுக்க நினைக்கிறார் என்றால் உடனடியாக தெய்வம் முன்னே வந்துவிடும். தெய்வம் தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கிவிடும். இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி தெய்வம் இவர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க தொடங்கிவிடும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெய்வமே முன்னின்று பார்க்க தொடங்கிவிடும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒரு விஷயத்தை இந்த தெய்வங்கள் முன்னின்று வழிநடத்துகிறது என்றால் முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய காரியமே இது போன்ற ஆபத்தான நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது தானே. இது போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவது தானே. அதனால் தெய்வமே ஒருவர் ரூபத்தில் வந்துதான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களுக்கு இது போன்ற அறிவுரையை வழங்கி இருக்கின்றது. இந்த அறிவுரையை கேட்ட இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய வேண்டி சென்ற கோவில் எது தெரியுமா? அதுதான் பிரத்யங்கரா தேவி இருக்கின்ற கோவில். அவள் சிங்க முகத்தை கொண்டவள், சற்று உக்கிரமாக இருக்கக்கூடியவள். இவள் நாம் யாருக்காவது கெடுதலை செய்ய சொன்னால் செய்து விடுவாள் என்ற ஒரு தவறான எண்ணம் கொண்டுதான் இவர்கள் சென்றது. பிரத்யங்கரா தேவியானவள் உண்மையை சொல்பவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்லதை மற்றவர்களுக்கு செய்பவர்களுக்கு மட்டுமே நல்லதை செய்வாள். எப்பொழுது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்களோ தம் பக்கம் உண்மை இல்லாமல் மற்றவர்களை இவள் எதையாவது செய்ய நினைத்தாலும் ஒருபோதும் அவள் அதற்கு உடன்பட மாட்டாள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நேரம் இவர்கள் செய்த இந்த காரியம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. உனக்கு கெடுதலையும் கேடுகளையும் செய்ய நினைத்திருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய எண்ணி இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது சரியான ஒரு விஷயம் நடக்க வேண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் இந்த நேரம் உனக்கு கொடுக்கத்தான் உன் அப்பன் கருப்பன் வந்திருக்கின்றேன். யாரும் எதையும் நினைத்துவிட்டு போகட்டும், யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். இனி உனக்கான நேரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டும். கருப்பன் எதையுமே தொடர்ந்து உன்னை இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ வைக்க எண்ணுகிறேன். இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாத ஒரு நேரம். உனக்காக நான் இருக்கும் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அப்பனின் அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் கிடையாது. இந்த கருப்பனின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்துகின்ற இடம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நிச்சயமாக நாம் நல்லபடியாக இருக்க வேண்டிய நேரம். என் பிள்ளையே, அப்பன் கருப்பன் உனக்கு எதையுமே செய்ய வேண்டிய காலம் அல்லவா? நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை உனக்கு நடத்தக்கூடிய நேரம் அல்லவா? கருப்பன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நான் நினைப்பவன் அல்லவா? அப்படியானால் அவர்கள் கெடுதல் செய்ய நினைத்தார்கள், நான் அவர்களை வழிமாற்றி விட்டேன். இந்த ஆணும் பெண்ணும் யாரென்று உனக்கு புரியவில்லையா? இவர்கள் துணை கிடையாது, ஒரு மனைவியும் கணவனும் கிடையாது. இந்த இரண்டு பேரும் உன்னுடைய எதிரிகள். ஒரு அக்காவும் தம்பியும் சேர்ந்துதான் இது போன்ற காரியத்தை செய்ய சென்றிருக்கின்றார்கள். அதாவது உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகள்தான் இவர்கள். சொத்து விஷயமாகவும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மைகளையும் பார்த்து பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள். இவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் ஏதுவாக வேண்டும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் நேரம் உன்னோடு நான் வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் நான் வருகின்ற நேரத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதனை விட உன் வாழ்க்கையில் அதிலிருந்து உன்னை காக்க இந்த கருப்பன் ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக எடுத்து வைப்பேன்.
நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் இருக்கும் தருணம் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பனின் அன்பு ஒவ்வொரு நாளும் உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை மாற்றங்களையும் இத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததை எண்ணி இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷப்பட தயாராக இரு. உன்னை தேடி இந்த கருப்பன் வருகிறேன் என்றால் அதற்கான காரணம் உன் வாழ்க்கையில் இதுவரையில் உனக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதானே. யார் எத்தனை பெரிய செய்வினைகளையும் உனக்கு செய்ய நினைக்கலாம், தெய்வம் அதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுப்பது கிடையாது. அதே நேரம் தெய்வம் ஒருபோதும் இவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதும் கிடையாது. மாறாக அவர் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து தானாகவே அவர்கள் நல்ல வழிக்கு வர வேண்டுமே தவிர ஒருபோதும் தானாக எந்த ஒரு மாற்றங்களையும் இவர்களால் அடைந்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் இத்தனை காலம் எப்படி உடனிருந்து உன்னை காத்து மீட்டெடுத்தேனோ இனியும் அதுபோல உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பிற்கு ஈடு இணை உண்டோ? இந்த கருப்பனின் அன்பிற்கு வேறு யாரும் வந்து பதில் சொல்ல முடியுமா? என் குழந்தையே, நான் இருக்கும் வரை நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கிறது என்பதனை புரிந்து கொள். என்னவென்றும் ஏதுவென்றும் எது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு நீ என்னிடத்தில் இருந்த சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட விருப்பங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும். எல்லா நிலையிலும் நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நான் தெளிவாக நடத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நொடி இந்த நேரம் பேரதிர்ஷ்டத்தின் நொடி அல்லவா? இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற நொடி அல்லவா? என்ன நடக்கிறது என்று நீ எப்பொழுதுமே மனம் பதறிவிடாமல் இனி உனக்காக நான் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார். கருப்பன் இனி உன் வாழ்க்கையில் அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பேரிடியாக வந்து சேரும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் எதற்கும் நீ கலங்காதே. கருப்பன் இன்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவதை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். இனி எதையுமே நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் அடுத்தது கருப்பனின் அருளால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கவனிக்க தொடங்கினால் அது போதும். உனக்கே உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு மிகச்சரியான விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். உனக்கே இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை இனிமேல் நிச்சயமாக கொடுக்கும். எல்லா நிலையிலும் உன்னை காப்பாற்ற வருகின்ற இந்த வாழ்க்கை இனி உனக்கு மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது எது கெட்டது எது என்பதனை உனக்கு நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் புரிய வைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்த விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சரியாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனின் அன்பிற்கு உன் வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேல் நீ எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றிதான். எத்தனை பேர் உனக்கு கெடுதல் செய்ய எந்த இடத்தில் உன் பெயரை எழுதி வைத்தாலும் அது உனக்கு நல்லதாகவே மாறும். அவர்கள் எங்கு ஆணியறைந்து வைத்து செய்வினைகளை உனக்கு ஏவினாலும் அது அவர்களுக்கு கெடுதலை கொடுத்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வமுடனிருந்து உன்னை காக்க வரும் நேரம். இந்த வாழ்க்கையிலும் உனக்கு அதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் நடப்பதை நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வழிநடத்த பழகு. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கருப்பன் இருக்கும் பொழுது அது உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அது நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உன்னுடைய வெற்றிக்கு நான் பொறுப்பு, அதுபோல உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் நீ மட்டுமே பொறுப்பு என்பதனை மறந்து விடாதே. சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் உன்னை விட்டு நான் விலக்குவேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.